ஸ்ரீமதி லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மனே நமக. அஸ்மத் குருப்பையோ நமக. அஸ்மத் பரகுருப்பையோ நமக. அஸ்மத் சர்வகுருப்பையோ நமக. ஸ்ரீமன் ஆதிவன் சடகோபைதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வேதாந்த குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே பராங்குசாய நமக. ஸ்ரீமன் நாத யமுனாய நமக. ஸ்ரீ ராமஸ்ரீயாயே நமக. ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக. ஸ்ரீமன் நாதமுனையே நமக. ஸ்ரீமதே சடகோபாய நமக. ஸ்ரீ விஷ்ணு விக்ஷ்ணேஸ்வரனாய நமக. ஸ்ரீயை நமக. ஸ்ரீ நாராயணியை நமக. ஸ்ரீ ரங்கநாத சடகோப யதீந்திர கிருஷ்ணம் லக்ஷ்மி நரசிம்ம சடசிக் கருணைக பாத்திரம் ஸ்ரீ ரங்கவீர சடகோப யதீந்திர கிருஷ்ணம் ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகம் பிரமத்தியே ஸ்ரீமதே ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமன் மந்திர கடாரி சம்யுக்த சமுதிரகாம் ஸ்ரீமத் வீரராக ஸ்ரீமதே யதீந்திர பாதாரவிந்தா ஸ்ரீம் ஸ்ரீமதே வேதாந்த தேசிக காருண்ய ஸ்ரீராம் பதம் சேவே ரங்க துரிநக சமனம் நாராயணம் யோகிதம் ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்சலப்தம் தைரக குணம் புதகாரண்யம் நாராயண தேதி சுருஜிக்கு பாக்ஷிகந்தம் ஸ்ரீ ரங்கநாத மதிசேகரம் ஆசிரமயாமக. ஸ்ரீமதே ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேனு பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே துஜ குலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம் நேயர்களே, நம்ம தொடர்ந்து தமிழ் மாசத்துல கோதை அருளி செய்திய திருப்பாவை நம்ம சேவிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். திருப்பாவையை நம்ம எப்படி சேவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த பாசுரங்கள் மட்டும் இல்லாமல் அதற்கான பொருள் விளக்கத்தையும் நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வாழ்வதற்கான வழிமுறை நெறிமுறை இப்படி பல விஷயங்களை நமக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே கோதா அம்மா நமக்கு திருப்பாவை அப்படின்ற மூலியமா நமக்கு காட்டியிருக்கா. நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் லௌகீக ரீதியாகவும் இந்த காலகட்டத்தில் இதை நம்ம எவ்வளவு அழகாக பொருத்திக்கலாம். திருப்பாவையை பல கோணங்களில் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம்.
பெருமாளாகவும் பார்க்கலாம், தாயாராகவும் பார்க்கலாம், பெருமாள் தாயாராகவும் பார்க்கலாம், ராமாயணமாக பார்க்கலாம், மகாபாரதமாக பார்க்கலாம், பாகவதமாக பார்க்கலாம், ஆச்சாரியன்களாக பார்க்கலாம், ஆழ்வார்களாக பார்க்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம திருப்பாவையோடு சேர்ந்து இந்த 8 வரியில் இருக்கிறதுக்கு பல பொருள்கள் அடங்கியிருக்கும். வேதமாகவும் பார்க்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களாக பல கோணங்களில் இந்த திருப்பாவையை நம்ம அனுபவிக்கலாம். இந்த வருஷம் நம்ம எப்படி அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறை, விதிமுறை இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு 21வது பாசுரத்தை நம்ம பார்க்குறோம். உலகிற்கு ஒளியாய் திகழும் கண்ணனே எழுந்தருள்வாயாக அப்படின்னு அந்த கண்ணனை எழுப்புகிறாள். 20 பாசுரம் வரைக்கும் என்ன பண்ணா அப்படின்னா, முதல் பாசுரம் நோன்புக்கு எதற்காக இருக்கிறோம்னு சொன்னா, 2வது பாசுரத்தில் யாருக்காக நோன்பு இருக்கிறோம்னு சொன்னா, 3வது பாசுரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரையா போய் எழுப்பிட்டு இருப்பா. அதில் கண்ணனை எழுப்புறா, ருக்மணியை எழுப்புறா, கண்ணனுடைய தாய் தந்தரை எழுப்புறா, கண்ணனுடைய அண்ணாமணியை எழுப்புறா. இப்படி எல்லாரையுமா எழுப்பிண்டு வரா. எழுப்புறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அறிவு கண்ணை நம்ம எப்படி திறக்கணும், 6ஆம் அறிவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், நம்ம எந்த அறிவை பயன்படுத்திட்டு அதிகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறமா ஒரு புரோட்டோக்காலை வேற அங்கே நமக்கு காட்டி கொடுத்தா. அவள் எழுப்பத்தில் கூட ஒரு புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறா, ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறா. எப்படி மனுஷனாக வாழணும்னு கேட்குறா. கோரிக்கைகளை எப்படி வைக்கணும், பிரார்த்தனையை எப்படி பண்ணணும், அந்த பிரார்த்தனையை பண்ணும்போது பிரார்த்தனைக்கான கோரிக்கையை எப்படி வைக்கணும், இப்படி பல விதங்களை நமக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா. இந்த 21வது பாசுரத்தில் உலகிற்கு ஒளியா இருக்கக்கூடிய கண்ணனை எழுப்புகிறாள். எப்படி எழுப்புறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றல் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது உன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றார். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. ஏற்ற களங்கள் அப்படின்னா உயர்ந்த பாத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த பாத்திரங்கள் அப்படின்னு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அறிவிப்போம். மீதளித்த அப்படின்னா நிரம்பி வழிய அப்படின்னு அர்த்தம். மாற்றார் அப்படின்னா பகைவர் அப்படின்னு அர்த்தம். ஆற்றாது அப்படின்னா ஆற்ற இயலாது அப்படின்னு இருக்கும், தாங்க இயலாது. அதாவது ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதாவது உயர்ந்த பாத்திரங்களை கொண்டு நிரம்பி வழிகின்ற அந்த பசுக்களுடைய பால் நிரம்பி வழியறது. மாற்றார் அப்படின்னா பகைவரே இல்லையா அப்படின்னு அவர் சொல்றா. பகைவரே இல்லாம எப்படி பசுக்கள் பால் ரொம்ப வழிஞ்சு ஓடுறது, பால் பசுக்களோட மடியிலிருந்து பால் வழிஞ்சு ஓடுறது, அதை பாத்திரம் கொண்டு பிடிக்கிறா, அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிஞ்சு ஓடுறது. ஸோ அந்த மாதிரி குடங்கள் எல்லாம் நிரம்பி வழிஞ்சு போறது. எப்படி எதிராக பொங்கி போறது, அதாவது பகைவர்களே இல்லைன்னா எதிராக குடங்கள் வழிஞ்சு அப்படியே பழிஞ்சு ஓடுறது, அப்படியே மேலே ததும்பி ஓடுறது. இடைவிடாது பசுக்கள் எல்லாம் பால் கறந்துட்டே இருக்கு. பசுக்களோட கம்புலேருந்து பால் வந்துட்டே இருக்கு. ஜலம் எப்படி ஓடுமோ அதே போல பால் பசுக்கள் கிட்டேருந்து மிகுதியா போறதா. எங்க நந்தகோபரனுடைய மகனே நீ இருக்கிறதுனால அப்படின்றா. உன்னை தொழ வந்தோம் எழுந்துகொள், உன்னைதான் நாங்க தேடி வந்திருக்கோம், உன்னைதான் சேவிக்க வந்திருக்கோம், அதனால எழுந்துரு. வேதங்கள் எல்லாம் போற்றப்படுபவனே, வேதத்துல கண்ணனை போற்றி பாடியிருக்கா, அந்த நாராயணனை போற்றிருக்கா, அந்த மாதிரி போற்றி இருப்பவனே எழுந்துரு. அந்த வேதத்தினால் அறியப்படாத பெருமையுடையவனே, வேதத்தினால கூட உன்னை அவ்வளவு சூட்சமமா புரிஞ்சுக்க முடியாது, அவ்வளோ பெருமை உடையவனே, இந்த உலகத்துல அவதரிச்சு பிரகாசிப்பவனே எழுந்துகொள், விழித்துக்கொள். உன் வலிமையை கண்டு தம் வலிமையை இழந்த பகைவர்கள் உன்னோட வலிமையை பார்த்து அவளே டிமோட்டிவேட்டடா அவளுடைய வலிமையை அவள் தெரியலாம். பகைவர்களுக்கெல்லாம் உன்னோட வாசல்ல நாங்க எல்லாம் வேற வழியே இல்லை, கதியே இல்லைன்னு உன்னோட திருவடிக்காகவே ஏங்கிட்டு இங்க நின்று இருக்கோம். நீ நடன தூங்கிட்டு இருக்கியே, தூங்குவதை போல நடித்து கொண்டிருக்கிறாயே, தயவு செஞ்சு எழுந்துரு. நாங்கள் உன்னை புகழ்ந்து போற்றி தொழ வந்துள்ளோம், உன்னை பற்றி புகழ்ந்து பாடுறதுக்காக தான் வந்திருக்கோம், இப்படி நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், நீ நடன இப்படி தூங்கிட்டு இருக்கியே, எழுந்து வா அப்படின்னு சொல்லி இந்த 21வது பாசுரத்துல கண்ணனை எழுப்புறா.
இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். தாய்லாந்து தேசத்துல அவர்களுடைய தாய்மொழியில் திருப்பாவையை எழுதி வைத்து படிக்கிறார்கள். இதை விட ஆச்சரியமூட்டும் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய்லாந்து அரசர் அரியணை ஏறும்போது அரசருடைய ராஜகுருவாக திருப்பாவை பாசுரங்களை படிக்கின்றார். அந்த ராஜகுரு வம்சத்தவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களாம். இவர்கள் திருப்பாவை மட்டுமல்லாமல் ஆண்டாளினுடைய நாச்சியார் திருமொழியையும் மாரணமாயிரம் போன்றவற்றையும் ஓதுகின்றார்கள். தாய்லாந்தில் பாவை நோன்பையும் அனுஷ்டிக்கிறார்கள். இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு பாசுரத்திலையும் படிச்சுட்டு வரோம். தாய்லாந்துல திருப்பாவை நோன்பு அனுஷ்டிக்கிறா. ஏன்னா அங்க இருந்தவா இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து புலம்பெயர்ந்து அங்க இருக்கிறவா அப்படின்றத நமக்கு காட்டி கொடுத்திருக்கா. தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கொடுங்க. ஆதரவளித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி. ஆண்டாள் எம்பெருமான் தூப்பில் வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம்.